சரிகமப சீனியர் சீசன் 4ஓட இந்த வாரத்துக்கான ஃப்ரீ ஸ்டைல் சுற்றுல வந்துட்டு நிறைய நிகழ்ச்சியான தருணங்கள் காத்துட்ருக்குது. அதுக்கான ஒரு ப்ரோமோ வந்துட்டு தற்போது வெளியாகி இருக்குது. ரொம்பவே சூப்பரான ஒரு அப்டேட் இது அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரோமோல வந்துட்டு என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ப்ரோமோல வந்துட்டு அருளினி வந்து பாடுறாங்க அமனோட சேர்ந்து. என்ன பாடல் அப்படின்னு சொன்னா, "அடி நேந்துக்கிட்ட நேந்துக்கிட்ட" இந்த சாங் தான். அந்த பாட்டுக்கு ஏத்த மாரி அதுக்குரிய அபிநயங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு. சூப்பரான எக்ஸ்பிரஷன்லாம் 2 பேருமே குடுத்துட்டு பார்க்குறாங்க. இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்ரீனி சார் வந்து பாராட்டியிருப்பாரு. அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. வாய்ஸுமே வந்துட்டு வேற லெவல்ல இருக்குது. வாய்ஸா இருக்கட்டும், ஆக்ஷனா இருக்கட்டும் எல்லாமே தூள் கிளப்பி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக நிறைய பேர் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் தோணுது. அதோட சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 3யோட செல்ல குழந்தை யாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பிரியன் அவங்க தான். அவங்க எல்லா சுற்றுலயும் அதே போல ஸ்பெஷலான சுற்றுகள் எல்லாத்துலயுமே வந்துட்டு கண்டிப்பா பிரியன் பாடியே இருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு குழந்தை நம்மளுடைய பிரியன் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அர்ச்சனாவுக்கும் பிரியனுக்கும் இடையில இருந்த நெருக்கத்தை பத்தி நாங்க சொல்லியே தேவையில்ல. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்ததை நாங்க பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த ஒரு சுற்றுக்கு வந்து நம்மளுடைய பிரியன் வந்திருக்கிறாரு. யாருக்காக அப்படின்னு சொன்னா அருளினிக்காக. அருளினி வந்து பிரியனோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரியனுக்குமே வந்துட்டு அருளினியை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி தான் தோணுது. அர்ச்சனாவுமே வந்துட்டு இந்த ஒரு சந்தர்ப்பத்துல கண்கலங்கி இருப்பாங்க. அர்ச்சனா மட்டும் இல்லாம முழு சரிகமப டீமுமே வந்துட்டு பிரியனை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதே போல நெகிழ்ச்சியான தருணங்களாகவும் அது இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதுல அருளினி சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் நிறைய நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரியனும் ஓகே சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுற்றுல பிரியன் வந்துட்டு ஒரு பாடலுமே பாடியிருந்தாங்க. நலம் வாழ எந்நாளும் என் வாழ்த்துக்கள் என்ற அந்த பாடல் தான். இது அருளினிக்கே வந்துட்டு பாடின மாதிரியாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு நிறையவே நெகிழ்ச்சியான அட்டகாசமான மூமெண்ட் எல்லாம் இந்த ஒரு சுற்றுல நடக்க போகுது. இதை பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஆவலா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம வேற யாருடைய பெர்ஃபார்மன்ஸுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிறீங்கன்றதையெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.